ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரிப்பன் பக்கோடா நம்ம முறுக்கு மாதிரி சுட்டு நமக்கு தேவையான சைஸ்ல வந்து உடைச்சு எடுத்துக்கலாங்க. இது எவ்வளவு மொறுமொறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் 1 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதை நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச பொட்டுக்கடலையை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சல்லடை இருந்தால் சலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி இருந்தால் கூட நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் சலிச்சு எடுத்துட்டேங்க. நீங்கள் 1 கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்தீங்கன்னா 3 கப்பு வந்து அரிசி மாவு எடுக்கணுங்க. நான் இதே கப்பில் வந்து 1 கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேன். 3 கப்பு வந்து அரிசி மாவு எடுக்கணுங்க. 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்தீங்கன்னா நீங்கள் 3 கப்பு அரிசி மாவு எடுக்கணும். இப்போ அரிசி மாவும் சலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. இது கூட வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஓமமும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ காஞ்ச எண்ணெயில் 1 குழிக்கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கையால் கிளறிடாதீங்க, சூடாக இருக்கும். கரண்டியால் ஃபர்ஸ்ட் கிளறி கொடுத்துக்கலாம். எண்ணெயோட சூடு ஆறின பின்னாடி நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்க, எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் சுடுதண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கொடுங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரிப்பன் பக்கோடா வந்து அச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முறுக்கு குழல்ல வந்து லைட்டாக வந்து நெய் தடவிக்கலாம். இப்போ பக்கோடா அச்சும் போட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவு வந்து மாவு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் மாவு வச்ச பின்னாடி லைட்டாக வந்து சுற்றி பாருங்கள் முறுக்கு எப்படி உழுகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்செடுத்துடலாம். பாருங்க, மாவு வந்து சூப்பராக உழுகுது. இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் கட் பண்ணி சுற்றுனீங்கன்னா லேட் ஆகுங்க. நீங்கள் முழு முறுக்காக சுற்றிட்டு நமக்கு தேவையான சைஸில் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி பற்றலாம். நல்லா வாசமாக இருக்குங்க. லைட்டாக வந்து காரத்தன்மையும் இருக்கும். இப்போ ரிப்பன் பக்கோடா வந்து 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். கடாய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து பெரிய முறுக்காவே போட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்க, சூப்பராக ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையான சைஸ் வந்து நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இதே மாதிரி ரிப்பன் பக்கோடா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.